வெரி குட் மார்னிங் விவோஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை நமக்கு வந்திருக்கு. எப்பயுமே அப்படி தாங்க. ஸோ நம்ம வந்து புத பகவானை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது பார்த்துடலாங்க. என்னென்னா, கல்வி என்பது ஒரு அழியாத செல்வம். ஏகப்பட்ட செல்வங்கள் இருக்கின்றன. அனைத்து செல்வங்களுமே அழிந்துவிடும். ஆனால் கல்வி என்ற செல்வம் மட்டும் எப்பொழுதுமே அழியாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. வறுமையில் வாடினாலும் கற்றோருக்கு எப்போதும் எங்கேயும் மரியாதை கிடைக்கும். வீடு, பொன், பொருள், நகை, நட்டு அனைத்தும் அழிந்து போகக்கூடிய சொத்துக்கள். ஆனால் கல்வி என்பது ஒருவனுக்கு அழியாத ஒரு சொத்து. எனக்கு என்னோட லைஃப்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குரல் நான் சொல்றேங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் கல்வி அறிவு என்பது அதற்கான அரணாக விளங்கக்கூடியது. ஒரு வேலியை போன்று நமக்கு பெரிய அரண்மனையிலும் பகைவர்களால் துன்பம் நெருங்கும் காலத்தில் நமக்கு கல்வி என்பது ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக விளங்கக்கூடிய ஒன்று. பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு பெரிய சொத்து அப்படின்னா என்னன்னா, இந்த கல்வி அறிவால் கிடைக்கக்கூடிய, கல்வியால் கிடைக்கக்கூடிய அறிவும் அனுபவத்தால் கிடைக்கக்கூடிய பக்குவமும் தாங்க. அதுதாங்க. ஆகையால் நாம் அறிவு ஆற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு நலமாகவும் வளமாகவும், அதனால் வீடும் நாடும் சிறப்புடன் நலமுடன் வளம் பெறும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இது பிரைம் எக்ஸலன்ஸின் உங்கள் ரமா உங்களுடன் எப்பொழுதும் இணைந்திருப்பது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா,